மூவிவிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எப்போவும் எல்லா வாரமும் என்னென்ன படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, ஓடிடியில் என்னென்ன ரிலீஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த வாரம் வந்து நிறைய படம் இருக்குது, நிறைய மாத்திரைகள், நிறைய படம் இருக்குது. ஸோ என்னென்ன படம் இருக்கு பார்க்கலாம். ஏன்னா கோட் ரிலீஸ் ஆச்சுல, ரிலீஸ் ஆன அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு 3 வாரம் எதுவுமே ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. அந்த 3 வாரத்துக்கு சேர்த்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும் போகுது. ஆமாம், 7 படம் ரிலீஸ் ஆகுதுல்ல இந்த வாரம். 7 படம் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அது போல ஓடிடியில் ஒரு 4-5 ரிலீஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இவெண்ட்ஃபுல்லான ஒரு வீக்கெண்டாக தான் இந்த வீக்கெண்ட் இருக்க போகுதுன்றது நமக்கு நல்லா தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் மூவி என்ன அப்படின்னா லப்பர் பந்து. இந்த படத்தோட ப்ரிவ்யூலாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ப்ரிவ்யூ பார்த்துட்டு வந்த எல்லாருமே பயங்கர பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட், பெரிய பெரிய மூவி கிரிட்டிக்ஸ் எல்லாமே என்னன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் இந்த வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக படம் ரிலீஸ் லைக் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்தே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. எதனாலனா ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னும் போதே நார்மலாகவே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். தமிழ்ல ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ரொம்பவே கம்மியாக தான் வந்து. ஆமாம், அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே இது யூஸ்வலாகவே ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னாலே 2 ஹீரோ சப்ஜெக்ட் இருக்குது தான் செய்யும். காலையில் ஃபஸ்ட்டு வந்தது ப்ளூ ஸ்டார், இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ப்ளூ ஸ்டார் வந்தது. அதே ஸ்போர்ட்ஸில் அதே மாதிரி 2 ஹீரோ சப்ஜெக்ட் தான் இதுவும், ஹரிஷ் கல்யாண் அண்ட் அட்டகத்தி தினேஷ். ஆனா என்ன மாமனார் மருமகன் ஃபைட் இது. ஆமா, இது எப்படி இதுதான் என்ன காமன் தெரியல. ஆமா, பட் நான் பாப்போம் என்ன ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டா தான் தெரிஞ்சது. ஹரிஷ் கல்யாண் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல ஸ்டார் படம் பத்தி பேசியிருந்தாரு. ஆக்சுவலி வந்து ஸ்டார் முன்னாடி கவினுக்கு பதிலாக ஹரிஷ் கல்யாண் தான் பண்ண வேண்டியது. ஏன்னா போஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தது, தளபதி கெட்டப், கமலோட கெட்டப், எல்லாரோட கெட்டப்லயும் போஸ்டர்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதை பத்தி கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த படம் அனௌன்ஸ் பண்ணி நாங்கள் தான் பண்றோம் அப்படின்னு ரெடி ஆனதுக்கு அப்புறமும் அது ஸ்டோரி ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது அப்படிங்கிறதுனால அவர் அந்த படத்தை விட்டுட்டு வேற ஒரு படத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ ஹரிஷ் கல்யாண், ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் ஹரிஷ் கல்யாணோட ஒரு படம் வருது அப்படின்னும் போதே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஹரிஷ் கல்யாணோட மூவிஸ் எல்லாமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அவரோட பார்க்கிங் வந்து பெரிய அளவு ஹிட். ஸோ அன்பார்ச்சுனேட்லி அது தியேட்டர்ல வரும்போது மழை இருந்ததுனால அது ஹிட் ஆகல. பட் ஆனால் ஓடிடியில் வந்தபோது செம்மையா கொண்டாடினாங்க. ஸோ அடுத்ததா ஒரு ஸ்டார் படம் அவரோட நடிப்பில் பார்க்கணும்னு நினைச்சவங்க, அவருடைய ஃபேன்ஸ், அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, பார்க்கணும்னு நினைச்சவங்களுக்கு கூட அது அவர் நடிக்கல. ஸோ அடுத்ததா ஹரிஷ் கல்யாண் ஒரு படம் அப்படின்னும் போதே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்ததான் வந்து கடைசி உலக போர். இது ஹிப்ஹாப் ஆதி. என்ன நீங்க ரொம்ப பிடிச்ச மியூசிஷியனா இல்ல ஹீரோவா? எல்லாத்துலயுமே பிடிக்கும். டைரக்டராகவும் பிடிக்கும், ப்ரொடியூசர் வேற இந்த படத்துக்கு அவர் தான் ப்ரொடியூசர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். ஹிப்ஹாப் ஆதி இது ரொம்ப பிடிச்ச படம். அன்பறிவு தானே? அன்பரி அதெல்லாம் இங்கே சொல்ல மாட்டேன், நான் அவரை சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ கடைசி உலக போர் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா இப்போ ஆதி அப்படின்னாலே அவருக்குன்னு மூவிஸ்க்கே வந்து தனி ஒரு மார்க்கெட் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அவருடைய நடிப்புல வர ஒரு படத்துக்கு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கு. பட் ஆனால் எந்த அளவுக்கு அது ஹிட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து. இன்னும் சொல்ல போனால் ஹிப்ஹாப் ஆதிக்கு இதுக்கு முன்னாடி வந்த படங்களை விடவும் இது டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஜான்ராவாக இருக்குது. ரொம்ப ஒரு ஆக்ஷன் இருக்குது, ரொம்ப சீரியஸான ஸ்டஃபாக இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் மாதிரி தெரியுது. அண்ட் ஹிப்ஹாப் ஆதி அஃப்கோர்ஸ் லைக் அவர் படங்களில் வந்து என்னதான் ஒரு காமெடி படங்கள் அப்படி இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர் ஆகிட்டே வர ஒரு பர்சன். ஆஸ் அ பர்சனாகவே நிறைய விஷயங்களை ரொம்ப ஒரு பக்குவம் பெற்று வர்ற ஒரு ஆளு. ஸோ அதனால அதாவது என்ன ஒவ்வொரு டீமும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவரே சொல்லியிருக்காரு, நான் அங்கே வந்த புதுசில் கிளப்ல மும்பலாம் தெரியாம நான் பாட்டு பாடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ ஆஸ் அ பர்சன் அவர் வந்து பெரிய லெவலில் எவால்வ் வராரு. அவருக்குன்னு ஒரு கேரக்டராக இருக்கு ஹிப்ஹாப் தமிழா அப்படின்ற ஒரு கேரக்டர் மட்டும் இல்லாமல் அவர் ஆஸ் அ பர்சனே பயங்கரமான ஒரு கேரக்டராக இருக்கு. ஸோ இதெல்லாம் வரும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். படத்தோட மியூசிக் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் பொம்பாஸ்டிக் சாங்லாம் வெறித்தனமாக இருந்தது. இன்னும் நிறைய பேர் கேட்கவே இல்லை, நிறைய பார்த்தீங்கன்னா கேளுங்க, சூப்பர் பாட்டு அதெல்லாம். ஓகே, நீங்க வந்து அதை கேட்டுட்டீங்கன்றத பதிவு பண்றீங்க. ரொம்ப அருமையான ஒரு பாட்டாச்சு. இப்போ நான் இதை கேட்கலன்னு நான் கசியமா போயிருவேன், நீங்க பதிவு பண்றீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்து நான் படத்துக்கு வந்தேன். நெக்ஸ்ட் சீன ராமசாமி அவர்கள் இயக்கத்தில் வர இருக்கிற கோழிப்பண்ணை சிலத்திரை. சீன ராமசாமி அவர் படம் நடினாலே யூஸ்வலாகவே என்னன்னா ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான ஒரு படமா இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு வாழ்வியல் எடுக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். எஸ், அதே தான். அது பார்க்கும்போது நமக்கு என்னன்னா ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும். என்ன சொல்றது, இன்னுமே தர்மபுரியெல்லாம் ரிலீஸ் ஆகி ஒரு 5-6 வருஷத்துக்கு ஆகுதானா இன்னுமே அதை பார்க்கும்போது தான் ஒரு ஏதோ ஒரு மனசு கஷ்டமா இருந்ததுன்னா அந்த பாட்டு அந்த போய் வாடா அப்படின்ற அந்த பாட்டை கேட்டாலே போதும், வா எவ்வளோ அழகான ஒரு படம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தோணும். ஒரு அதான் முன்னாடியே சொன்ன இந்த வாழ்வியல் எடுக்கக்கூடிய ஒரு படம், ரொம்ப டீப்பாக எடுக்கிற ஒரு டைரக்டர் அண்ட் புதுமுக ஹீரோ வேற. ஸோ இந்த படத்து மேலேயும் என்னன்னா அந்த படத்தோட ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இந்த ஒரு கோழி பண்ணையை சுற்றி ஒரு கதையாக தான் இருக்குது. அதில் இருக்கிற மக்களோட வாழ்வியல் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இந்த படம் சொல்கிறது நமக்கு இந்த ட்ரெய்லர் டீசரை பார்க்கவும் தெரியுது. ஸோ ஆஃப்கோர்ஸ் லைக் படமுமே ஒன்றுனா ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வர்ற ஒரு படமாக தான் கோழிப்பண்ணை சிலத்துறையுமே இருக்குது. ஸோ இந்த வாரம் அடுத்ததாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா சட்டம் என் கையில். இந்த படம் வந்து
கொஞ்சம் டிஃப்ரெண்டா எதிர்பார்ப்பு இருக்க படம்னே சொல்லலாம். ஏன்னா சதீஷ் நம்ம எப்பவுமே ஹீரோ ஆனதுக்கு அப்புறமும் அவரை காமெடி ஸ்கிரிப்ட்ஸ்ல தான் பார்த்திருக்கோம். காஞ்சரிங் கண்ணப்பன், நாய்சேகர் இந்த மாதிரியான படங்கள்ல தான் பார்த்திருக்கோம். பட் ஆனா சதீஷ் வந்து ஒரு த்ரில்லர் படத்துல ஒரு ஆக்ஷன் ஹீரோவா, ஒரு சீரியஸான ஒரு ஹீரோவா மாறுற படம் சட்டமென் கையில் அப்படிங்கிற இந்த படத்தோட டைரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி வைபவ் வச்சு சிக்ஸருங்கிற ஒரு படம் எடுத்திருந்த ஒரு டைரக்டர் சாச்சி. ஸோ அவர் வந்து அந்த படத்துல எப்படி காட்டியிருப்பாருன்னா வைபவ் வந்து பயங்கர துருன்னு ஒரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி. பட் ஆனா இதுல வந்து சதீஷை வந்து அவருடைய ஜானர்லேருந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான ஒரு ஜானர்ல ஆமா அதுலயும் ஒரு டீசர் ஒன்று விட்டுருந்தாங்க. அதுல பயங்கரமா எமோஷனல் ஆகி சதீஷ் கத்துறா மாதிரியான ஒரு சீன்லாமும் இருந்தது. ஸோ அதனாலேயே அவர் வந்து காமெடி ஜானர்லயே நம்ம பார்த்த சதீஷ் எப்படி த்ரில்லர் படத்துல எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு பார்க்கறதுக்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் ஆனா நம்ம அவருக்கு அந்த காஞ்சரிங் கண்ணப்பன், நாய்சேகர் இந்த மாதிரியான படங்கள் கொடுத்த அளவுக்கு ஹிட் இந்த படம் கொடுக்குதா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிற படம் வந்து தோழர் சேகுவாரா. ஸோ படத்தோட டைட்டில் வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சது ஒரு கொஞ்சம் ஒரு டெஃபினட்டாக ஒரு சோஷியல் ஸ்டஃபோட உள்ள ஒரு படமாக தான் இருக்கும்ட்டு. இந்த படத்தோட ஸ்னீக் பீக் ஒரு 2-3 ஸ்னீக் பீக் ரிலீஸ் ஆயிருந்தது. எல்லாத்துலேயுமே ஒவ்வொருத்துலையுமே அவரோட ஒவ்வொருத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவர் சொல்கிறார். கல்வியோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்கும், அதில் பொது உடைமை பற்றிய ஒரு ஸ்னீக் பீக்காக இருக்கட்டும், இல்லை ரிசர்வேஷன் எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ஸ்னீக் பீக்காக இருக்கட்டும், ட்ரெய்லர் டீசர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்னன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி இருக்கிறதும், பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான டைலாக்ஸுமே என்னன்னா ஒவ்வொன்றுமே நல்லா ஒரு ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருந்தது அண்ட் ரொம்ப ஓப்பனாகவுமே இருந்தது. இல்லை இப்போ இருக்கிற சோஷியலில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், மக்கள் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்கட்டும், கல்ச்சரலாக என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுற ஒரு படமாக இருந்துச்சு. இதில் வந்து சத்யராஜ் அவர் தான் லீடு. ஆக்சுவலாக ஒரு டீச்சராக வராரு. டீச்சர்ஸ் அப்படின்னாலே யூஸ்வலாகவே தெரியும் நம்ம எல்லாருக்குமே. எனக்கெல்லாம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, மாதா பிதா அதுக்கப்புறம் குரு அப்படின்ற மாதிரி எனக்கு டீச்சர்ஸ் மேலே ரொம்ப ஒரு மரியாதை உண்டு. ஸோ சத்யராஜ் இல்லைங்க எங்கள் எடுத்து மிஸ் யாராச்சும் பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சார்லாம் எங்கள் எடுக்கலைங்க, நான் என்னங்க பண்ணுறது. ஸோ எங்களுக்கு எடுத்து மிஸ்ஸு சார் யாராச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. பட் அஃப்கோர்ஸ் தோழர் சேகுவாராவே சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு டீச்சராக நடிச்சிருக்கிற ஒரு படம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு படமாக தான் தெரியுது டீசர், ட்ரெய்லர் அண்ட் ஸ்னீக் பீக் எல்லாம் பார்க்கும் பொழுது. ஸோ இந்த வாரம் அடுத்ததாக வர ஒரு முக்கியமாக எதிர்பார்ப்பு இருக்க ஒரு படம் அப்படின்னா நந்தன், சசிகுமாரோட நடிப்பில் வந்திருந்தது. இதுக்கு முன்னாடி கருடன் படம் வந்து பெரிய அளவு ஹிட் ஆகுது. சூரி படம் அப்படின்னு சொன்னாலுமே அதில் வந்து ஒரு மேஜர் போர்ஷன் வந்து சசிகுமார் ப்ளே பண்ணியிருப்பாரு, மேஜர் ரோல். அண்ட் அவரை மையப்படுத்தி தான் அந்த கதையே போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த படத்துக்கோடைய வெற்றிக்கு ஒரு பெரிய முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படம் வந்து கொஞ்ச நாளே திரும்ப அடுத்து நந்தன் அவருடைய நடிப்பில் வருது. அந்த படத்துக்கும் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படமும் ப்ரிவ்யூ ஷோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி தியேட்டர்ல பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கணும். இந்த வாரம் ஒரு ரிலீஸா இருக்க 7வது படம் தோனிமா. இது வெங்கட் ரீசன் 7 தோனி. ஓகே ரைட். விடாமுயற்சி எப்போ வருது அது சொல்லுங்க. ரீசன் சொன்னீங்கல்ல, சொல்லுங்க. தோனி தலைய நான் சொன்னேங்க. இது டீசர்லாம் வெளியாதுன்னு சொன்னாங்க. நம்ம வரும் இந்த வாரம். இப்போ வேட்டையன் ரிலீஸ் ஆகுதுல, முடிச்சதுக்கு அப்புறம் வரும். 2 வருஷம் கழிச்சு வருமா? இந்த வாரத்துக்கு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சுங்க படம் லாஸ்டா ரிலீஸ் ஆகி. சரி நம்ம எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். நீங்க தான் தேவையில்லாம தோனின்னு போய் தலைக்குள்ள வந்துட்டீங்க. சரி ஓகே சொல்லுங்க. தோனிமா இந்த படம் வந்து இந்த வாரம் இந்த படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு பெரிய அளவு ப்ரொமோஷன் இல்லாமல் எதுவும் பண்ணல. பட் ஆனால் அந்த மாதிரி ப்ரொமோஷன் இல்லாமல் வெளியாகி ஹிட்டான படங்களும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மேபி அந்த மாதிரியான ஒரு படமாகவும் இருக்கலாம். இந்த படத்தில் காளி வெங்கட் இருக்காரு, ரோஷினி பிரகாஷ் இவங்க தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. இவங்க வந்து வணங்கான் பாலாவோட இயக்கத்தில் வணங்கான் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த படத்துலையும் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக தோனிமாவோட அந்த ஸ்னீக் பீக்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு விஷயம் இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் படம் மாதிரி இருந்தது. முன்னாடி இந்த சீன் ராமசாமி படங்கள் நான் சொன்னேன், அந்த ஒரு வாழ்வியலை சுற்றி ஒரு படம் அந்த மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு. ஒரு குட்டி நாய்க்குட்டி வருது, அது அவங்களோட லைஃப் குப்பத்தொட்டிலேருந்து எடுக்கிறாங்க. அந்த நாய்க்குட்டி எப்படி அவங்களோட லைஃப் எப்படி மாற்றுது அப்படின்றது தான். ஸோ பார்ப்போம், இதுக்குமே ஒரு ஆர்வமாக இருக்கேன். நெக்ஸ்ட் அப்படியே ஓடிடிக்கு வந்துடலாம் நினைக்கிறேன். ஓடிடியில் இந்த டைம் வர ஒரு பிக்கெஸ்ட் படம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா தங்கலான். பாரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம், மாளவிகா மோகனன், பார்வதி திருவோத் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய படம் முடிச்சது. ரொம்ப ஒரு பெரிய நாள் ப்ரொடக்ஷன்லேயே இருந்த ஒரு படம். தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்போது நல்ல ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் கிடச்சிது. இதுக்கு பாசிட்டிவாக நிறைய பேர் பெரிய அளவு ஹிட் ஆயிடுச்சு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.
பட் டெஃபினட்டாக இல்லை கிரிட்டிக்ஸில் வந்து சில விஷயங்கள் ஹிந்தில ரிலீஸ் ஆகும்போது மகாராஷ்டிரால பழங்குடியின மக்கள்லாம் போய் அந்த படத்தை பார்த்துருந்தாங்க. அதுவுமே வந்து பெரிய அளவுல பேசுபொருளாக மாறி இருந்தது. ஏன்னா அது ஹிந்தி நார்த் பெல்ட்ல வந்து பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு படம், பெரிய அளவில் பாராட்ட அந்த படம் பெற்றுச்சு. ஸோ அதனாலவே என்னன்னா ஓடிடியில் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம், ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து தியேட்டரில் போய் பார்க்காதவங்க நிறைய பேர் என்னன்னா சரி இப்போ ஓடிடியில் பார்க்கலாம். ஏன்னா நார்த்தில் வந்து இந்த அளவுக்கு பெரிய ஒரு வைட் ஸ்ப்ரெட்டான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு படத்தை வந்து நம்ம ஊர்லேருந்து போயிருக்கு நம்ம நிறைய பேர் பார்க்காம மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நானும் இருக்கிறேன். ஸோ அதனால நானும் அதுக்கு வெயிட் பண்ணுறேன். எஸ் அப்கோர்ஸ். ஸோ தங்கலான் வந்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. எந்த ஓடிடி அப்படின்றத சோனியா சொல்லுவாங்க. நெட்ஃப்ளிக்ஸ்ல நெட்ஃப்ளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது தங்கலான். இது ஆனா தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகும்போது ஒரு கலவையான விமர்சனம் தான் இருந்தது. ப்ளஸ் பாயிண்டா நிறைய சொல்லப்பட்டாங்க. கிராஃப்ட் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு ரஞ்சித். கிராஃப்டா படம் பயங்கரமா இருந்தது. பட் ஆனா அந்த லைவ் டப்பிங்னால சில டயலாக்ஸ், நிறைய டயலாக்ஸே புரியாம போயிருந்தது அப்படிங்கிற ஒரு விமர்சனம்லாம் இருந்தது. நம்ம ஆடியன்ஸ் ஓடிடியில எப்படி அதை ரிசீவ் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வாரம் அடுத்ததா ரிலீஸ் ஆக போறது மின்மினி. இது வந்து பிரைம்ல ரிலீஸ் ஆகுது. மின்மினி வந்து நமக்கு சிலுக்கருப்பட்டி இந்த மாதிரியான ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஃபீல் குட் மூவி கொடுத்த ஹலிதா ஷமீம் தான் இயக்கியிருக்காங்க. அது இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா 8 வருஷமா இந்த படத்தை இயக்குனாங்க. சொல்லப்போனால் இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படமே. 8 வருஷமா அவங்க இயக்குனதுக்கு காரணம் என்னன்னா அதுல நடிச்ச சின்ன பசங்களே வளர்ந்து அவங்களே அந்த கேரக்டர்ல நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புது முயற்சியை வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் தியேட்டர்ஸ்ல வந்தப்போ பெரிய அளவில் அந்த படம் ஈர்க்கல, பெரிய அளவில் அது ரீச் கொடுக்கல அப்படின்னு தான் இருந்தது. ஸோ இந்த படம் இப்போ இதுல ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு ரிசப்ஷன் இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா ஹலிதா ஷமீம் அப்படின்னாலே அவங்களோட படங்கள் ஃபீல் குட்டான ஒரு படம் அப்படிங்கிற இது இருக்கும். ஸோ மேபி ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய அளவு ரீச் கிடைக்கலாம். நானுமே அதான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து ஓடிடியில் டெஃபினட்டாக ஓடுறதுக்கான ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்க ஒரு படமாக நான் பார்க்குறேன். அடுத்தது ஓடிடியில் வர வந்து ஆஹா ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கிற பேச்சு, பாலா சரவணன், காயத்ரி சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிற ஒரு படம். இது வந்து ஒரு ப்ராப்பர் ஹாரர் திரைப்படம். படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போதே என்னென்னா பெரிய லெவலில் மக்களுக்கு தெரியலை அப்படின்னு தான் சொல்லேன். இதுவுமே என்னென்னா ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ஹாரர் படமாக தான் இருக்குது. ஏன்னா யூஸ்வலாகவே நம்ம ஊரில் ஹாரர் அப்படின்னா இல்லை ஹாரர்லேயே 2-3 வகை இருக்குது. ஹாரர் வந்து த்ரில்லர், உண்மையான சீரியஸ் ஹாரரா இல்லை காமெடி ஹாரரா அப்படின்ற ஒன்று இருக்குது. இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ஹாரர் படம். ஸோ யாராச்சும் என்ன சொல்றது, இந்த ஹாஸ்டல்ல எல்லாம் உட்காந்து இன்னைக்கு ஏதாச்சும் நைட்டு பேய் படம் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு உட்காருங்க அப்படின்னா நீங்க ஆஹா ஓடிடியில் லாகின் பண்ணி பேச்சு படத்தை நீங்க ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். ஓகே, டிமாண்டி காலனி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, எஸ், கேட்டதால ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு ஹாரர் படம். ஸோ ஜாலியா இருக்கும். இந்த வாரம் அடுத்ததா ஓடிடியில் வர, அது எந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது? ஆஹா, அதான் ஆஹா சொன்னேன்ல, நான் சொன்னேன்ல. இந்த வாரம் வந்து லாஸ்டா தலவெட்டியாம்பாளையம் இந்த வெப் சீரிஸ் தான் ரிலீஸ் ஆகுது. இதுவும் பிரைம்ல தான் ரிலீஸ் ஆகுது. இந்த வெப் சீரிஸ் ஆக்சுவலி வந்து என்னன்னா ஒரு ரீமேக், ஹிந்தில பஞ்சாயத்துன்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ். அது அங்க வந்து பெரிய அளவுல ஹிட்டான ஒரு வெப் சீரிஸ். ஏன்னா காமெடியா கொண்டு போயிருந்த ஒரு வெப் சீரிஸ். ஸோ அதுதான் இங்க தமிழ்ல திரும்பவும் ஒரு ஸ்டாண்டப் காமெடியனை வந்து வச்சு திரும்பவும் இந்த வெப் சீரிஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு இது ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் ஆனால் இங்கே தமிழ் ஆடியன்ஸ்க்கு அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறத பார்க்கணும். ஓகே, தலவட்டியாம்பாளையம் ஸ்பீக்கிங் அபவுட் இட், கவுண்டம்பாளையம் இப்போ ஓடிடி ரிலீஸ் அப்படின்ற மாதிரி தான். கவுண்டம்பாளையம் தியேட்டர்லேயே வந்துதான்னு தெரியலங்க. அதுக்கப்புறம் தாங்க ஓடிடியில் வரும். தியேட்டர்லயே ரிலீஸ் ஆகிறதுக்கு ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்கன்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட்ல கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே, we are waiting ரஞ்சித் சார். ஓகே, சோ இதே மாதிரி இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்களை நீங்க எது ரொம்ப முக்கியமா பார்க்கணும்? இந்த வாரம் நான் வந்து லப்பர் பந்து நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு படம். அண்ட் அது வந்து எப்பவுமே இருந்தாலும் கிரேட்டஸ்ட் அப்படின்னாலே கடைசி உலக போர். எங்க அண்ணன் ஹிப்ஹாப் பண்ணாதுக்காக நான் பார்க்கணும் அப்படின்னு காத்திருக்கேன். ஃபேன் பாயா போய் பாப்பீங்க. தல ஃபேன் இல்ல, ஹிப்ஹாப் ஃபேன். நான் எல்லாருமே ஃபேனுங்க. நாங்க தலை ரசிகர்கள் எல்லாருமே அந்த டைம்ல படம் வரல அப்படின்னா நாங்க யாரா இருந்தாலும் படமே வராதுல்ல, அந்த டைம் யாருக்கு படம் வருதோ அவங்களோட படத்தை நாங்க ஃபேனா போய் மாறிடுவோம். ஓகே, சோ நீங்க? நானும் வந்து லப்பர் பந்து தான் ரொம்ப அவளை பார்த்துட்டு இருக்கேன். ஓடிடியில் வந்து தங்கலான் பார்க்கணும். ஏன்னா நானும் தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன் தங்கலான் பார்க்கறதுக்கு. ஸோ ஓடிடியில் கண்டிப்பாக அதை பார்த்தே ஆகணும். ஓடிடியில் தங்கலான் மின்மினி ஆஃப்கோர்ஸ் லைக் அதுவுமே நான் பார்க்கணும். ஏன்னா ஹலிதா ஷமீம் வந்து ரொம்ப நாள் வச்சிருந்த ஒரு படம் அப்படின்னா அதையுமே நான் ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ எஸ், நீங்கள் எந்த படத்தை பார்க்கணும் நான் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது, ஓடிடியில் என்னென்ன படங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத அவங்ககிட்ட வந்து சொல்கிறோம். அது வரைக்கும் இந்த ஷோலேருந்து விடைபெறுறது நான் சோனியா ராஜேந்திரன். நான் லியோ.